சாந்தி. 7/10/24 बाबा सुल्तान मीठे बच्चे बाप आए हैं तुम बच्चों को कुंभी पाक नरक से निकालने के लिए. तुम बच्चों ने बाप को निमंत्रण भी इसलिए दिया है. இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களை கும்பி பாக நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஆழமான நரகத்திலிருந்து, கோரமான நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் இதற்காகத்தான் தந்தைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்களும் இதற்குத்தான் தந்தைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இதற்குத்தான் இந்த ஆழமான கோரமான நரகத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் அப்படிங்கிறதுக்குத்தான் நீங்க அழைப்பு கொடுத்தீங்க. तुम बच्चे बहुत बड़े कारीगर हो, कैसे तुम्हारी कारीगरी क्या है? குழந்தைகளாகிய நீங்கள் பெரியதிலும் பெரிய தொழில் செய்பவர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பெரியதிலும் பெரிய தொழில் செய்பவர்கள். எப்படி? உங்களுடைய தொழில் என்ன? உங்களுடைய தொழில் என்ன? பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்றார், நீங்க பெரியதிலும் பெரிய தொழிலதிபர், அதாவது ஃபேக்டரி ஓனர். எப்படி? உங்களுடைய ஃபேக்டரி என்ன? உங்களுடைய தொழில் என்ன? तुम बच्चे ऐसी कारीगरी करते हैं जो सारी दुनिया ही नई बन जाती है. इसके लिए हम कोई ईंट या तगारी आदि नहीं उठाते, लेकिन याद की यात्रा से नई दुनिया बना देते हैं. நாம் குழந்தைங்க அப்படிப்பட்ட தொழில் செய்கிறோம். இதன் மூலம் முழு உலகத்தையுமே புதியது ஆக்கி விடுகிறோம். அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்றோம். இது மூலமா முழு உலகத்தையுமே புதியதாக்கி விடுகிறோம். இதற்காக ஏதோ செங்கல் சிமெண்டெல்லாம் நாம எடுக்கிறது இல்லை. ஆனால் நினைவு யாத்திரை மூலமாக புதிய உலகத்தை உருவாக்கி விடுகின்றோம். हमें खुशी है हम नई दुनिया की कारीगरी कर रहे हैं. நமக்கு இந்த மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் புது உலகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். புது உலகத்தை உருவாக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். हम ही फिर ऐसे स्वर्ग के मालिक बनेंगे. நாம் தாம் பிறகு அப்பேற்பட்ட சொர்க்கத்துக்கு எஜமானனும் ஆகுவோம். நம்முடைய பிசினஸ் உலகத்தை புதுசாக்கிறது. பிறகு நாமே அந்த புது உலகத்திற்கு, சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाते हैं, तुम जब अपने अपने गांव से निकलते हो तो बुद्धि में रहता है कि हम जाते हैं शिव बाबा की पाठशाला में. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். அவரவர்களுடைய கிராமத்திலிருந்து நீங்க புறப்படும் பொழுது உங்க புத்தியில இருக்குது, நான் சிவ தந்தையின் பாடசாலைக்கு செல்லுகின்றேன். நாம ஏதோ ஒரு சாது சந்நியாசி போன்றவரை தரிசனம் செய்யறதுக்கோ இல்ல சாஸ்திரம் புராணங்கள் போன்றவற்றை கேட்பதற்கோ நாம வரல. நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, ஹம் ஜாத்தேகே சிவ பாபாக்கே பாஸ். நாம் போறது யார்கிட்ட? சிவபாபாவிடம். உலகத்தில் உள்ள மனிதர்களோ என்ன நினைக்கிறாங்க? சிவ ஊப்பர்மே ரகத்தேகே, சிவன் மேலே இருக்கிறார். वह जब याद करते हैं तो आंखें खोलकर नहीं बैठते. உலகத்தில் உள்ளவங்க நினைவு செய்ய அமரும் பொழுது கண்களை திறந்து கொண்டு அமருவது இல்லை. அவர்கள் கண்களை மூடி தியானத்தில் அமருகிறார்கள்.
शिवलिंग जो देखा हुआ होता है, बल शिव के मंदिर में जाएंगे तो भी शिव को याद करेंगे तो ऊपर में देखेंगे वह मंदिर में मंदिर याद आएगा. அப்போ அவங்க சிவன் கோயிலுக்கே போறாங்க. அப்போ சிவனை நினைவு செய்வாங்க. அவங்க மேலே பார்க்கறாங்களா இல்ல கோவில் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? கை ஃபிர் ஆங்கே பந்து கர் பைத்தேகே. நிறைய பேர் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்துடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? திருஷ்டி ககாம்பி நாம் ரூபமே அகர் ஜாயேகி தோ ஹமாரி சாதனா டூட் ஜாயேகி. நம்ம கண்ணை திறந்து இருந்துட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம கண்ணு யாரையாவது பார்த்துரும், யார் பெயர் உருவத்தையாவது பார்த்துரும். பிறகு நம்முடைய சாதனா, அதாவது இறைவனை நினைக்கக்கூடிய அந்த சாதகம் பயிற்சி துண்டிச்சிடும். அதனால சிவனை நினைக்கணும்னா கண்ணை மூடிடணும் அப்படின்னு நமக்கு நினைக்கிறாங்க. அபி தும் பச்சே ஜான்தே ஹோ ஹம் பல் शिव बाबा को याद करते थे. कोई श्री कृष्ण को याद करते, कोई राम को याद करते, कोई अपने गुरु को याद करते. गुरु का भी छोटा लॉकेट बनाकर पहनते हैं. இப்போ குழந்தைங்களாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நாம கூட சிவபாபாவை நினைத்திருந்தோம். சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்தோம், சிலர் ஸ்ரீ ராமரை நினைத்தோம், சிலர் தங்களுடைய குருவை கூட நினைத்திருந்தோம். குருவுக்கான சின்ன போட்டோவை கூட டாலர் ஆக்கி கழுத்துல தொங்க விட்டிருந்தோம். பகவத்கீதையை கூட அவ்வளவு சின்ன லாக்கெட் டாலர் உருவாக்கி அதுல நாம வச்சு நாம கழுத்துல அணிந்திருந்தோம். பக்தி மார்க்கத்துல இப்படித்தான் இருந்தது. கர் பைட்டேபி யாத் கர்த்தேகே. வீட்டில் அமர்ந்த வண்ணமும் கூட நினைவு செய்கிறார்கள். யாதுமே யாத்ரா கர்னேபி ஜாத்தேகே. நினைவினில் யாத்திரை செய்யவும் செல்லுகிறார்கள். चित्रतो घर में रखकर पूजा कर सकते हैं, परंतु यह भी भक्ति की रसम पड़ी हुई है. வீட்டிலேயே சித்திரம் இருக்குதுன்னா அதை வச்சுட்டு அவங்க பூஜை செய்ய முடியும். ஆனாலும் அவங்க ஊர் ஊரா சென்றார்கள். இது பக்தியினுடைய ஒரு பழக்கம். ஜென்மாந்தரமாக ஜென்மங்களாக யாத்திரையில போய் அவங்களுக்கு பழக்கம். 4 புறங்களிலும் 4 திசைகளிலும் யாத்திரை செய்தாங்க. 4 தாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எதுக்காக? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைக்கும் சுற்றி வர்றதுக்கான இடம்தான் 4 தாமம். பக்தி மார்க்கம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்போ முதல்ல ஒருவருடைய பக்தி தான் நடைபெற்றது. அதற்கு அவ்விபச்சார பக்தி என்று கூறப்படுகிறது. சதோ பிரதானமாக அந்த பக்தி இருந்தது. இப்பொழுது இந்த நேரம் தமோ பிரதானமாகி விட்டார்கள். பக்தி பி விபச்சாரி அநேகோங்கோ யாத் கர்த்தே ரகத்தேகே. பக்தி கூட விபச்சாரியாக அநேக பேரை நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமோ பிரதான 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட சரீரத்தை கூட பூஜை செய்கிறார்கள். ஆகவே இது தமோ பிரதான பூதங்களின் பூஜை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா எந்த ஒரு மனிதனை வழிபட்டாலும், இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களை வழிபட்டாலும் அவங்க சரீரம் தமோ பிரதானம் ஆகிடுச்சு. அப்போ அந்த பக்திக்கு பேர் என்னது? தமோ பிரதான பூதங்களின் பூஜை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த விஷயங்களை யாரும் புரிஞ்சுக்கல. பல் யகாம் பைட்டேகே பரந்து புத்தியோ ககாம் படக்தா ரகத்தாக. இங்கேயே அமர்ந்திருந்தாலும் கூட புத்தி தொடர்பு எங்கெங்கோ அலை பாய்கிறது. யகாம் தோ தும் பச்சோं को आंखें बंद कर शिव बाबा को याद नहीं करना है. இங்கேயோ குழந்தைகளாகி நீங்க கண்களை மூடிக்கொண்டு சிவபாபாவை நினைக்க வேண்டாம். जानते हो बाप बहुत बहुत दूर देश का रहने वाला है. உங்களுக்கு தெரியும் பாபா ரொம்ப ரொம்ப தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர். वह आकर बच्चों को श्रीमत देते हैं. அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் தருகிறார். ஸ்ரீமத் पर चलने से ही श्रेष्ठ देवता बनेंगे. ஸ்ரீமத் படி நடப்பதால் தான் சிரேஷ்டமான தேவதை ஆகுவீர்கள். தேவதாவோं की
சாரி ராஜதானி ஸ்தாபன் கோ ரஹிஹே. தேவதைகளினுடைய மொத்த ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க இங்கே அமர்ந்து தனது தேவி தேவதா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். முதல்ல உங்களுக்கு இது பற்றி ஒரு சிறிதும் தெரியாமல் இருந்தது. புது உலகம் அல்லது தேவதா ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையாகும் என்பது தெரியாமல் இருந்தது. இப்போ தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகி பாடமும் கற்றுத் தருகின்றார். பிறகு உடன் அழைத்தும் செல்லுவார், சத்கதி தருவார். உலகத்தில் உள்ள குருமார்கள் யாருக்கும் சத்கதி செய்வது இல்லை. இங்கே உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஏகி பாப் டீச்சர் சத்குருகே. இவர் ஒரே ஒருத்தர் தான் தந்தை, டீச்சர், சத்குரு. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. சத்குரு புராணி துனியாசி நை துனியாமி லே ஜாயேங்கே. சத்குருவானவர் பழைய உலகத்திலிருந்து புது உலகம் அழைத்து செல்வார். இன் சப் பாத்தோங்கோ பூடி பூடி மாத்தாயே தோ சமஜ் ந சகே. இந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப வயோதிக மாதாக்கள் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய விஷயங்கள் பாபா சொல்றாரு. பாபா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப வயசானவங்க புரிஞ்சுக்க முடியாது. அவர்களுக்கான முக்கியமான விஷயம், எல்லா பாபா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கான முக்கியமான விஷயம், अपने को आत्मा च समझ शिव बाबा को याद करना है. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். हम शिव बाबा के बच्चे हैं, हमको बाबा स्वर्ग का वर्षा देंगे. நாம சிவபாபாவுக்கு குழந்தைங்க, நமக்கு பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தி தருவார். बूढ़ी माताओं को फिर ऐसे ऐसे तोतली भाषा में बैठ समझाना चाहिए. பிறகு வயோதிக மாதாக்கள் இந்த மாதிரி கிளி பாஷையில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். கிளி சொல்ற மாதிரி அமர்ந்து புரிய வைக்கணும். அதாவது உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது அப்படின்னு விட்டுடாதீங்க. ஒரு கிளிக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதை சொல்லி கொடுத்து அந்த கிளியவே என்ன பண்ணிடுறோம், பேச வச்சிடுறோம். அது வெறும் கீ தான் சொல்லும். ஆனாலும் சொல்லி கொடுத்தா அது என்ன பண்ணிடும், பேச ஆரம்பிச்சிடும். நீங்க கூட அந்த மாதிரி கிளி பாஷையில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும். முதல்ல எல்லாத்தையும் சொன்னா புரியாது. வெறுமனே ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க. நாம சிவ பாபா குழந்தை, நமக்கு பாபா சொர்க்கத்தின் ஆஸ்தி தருவார், இதோட முடிச்சுக்கலாம். ஆனாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புரிய வைக்கணும். இங்கே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொள்ள உரிமை இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் புரியாது, வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லிட முடியாது. உரிமை இருக்கிறது. மௌத்துத்தோ சாமனே கடாகே. மரணம் எதிரே நிற்கிறது. பழைய உலகம் மீண்டும் புதியதாக ஆகத்தான் வேண்டும், அவசியம். புதியதிலிருந்து பழையது, பழையதிலிருந்து புதியது. घर को बनने में कितने थोड़े मास लगते हैं, फिर पुराने होने में 100 वर्ष लग जाता है. ஒரு வீடு கட்டுறதுக்கு சில மாதங்கள் தான் தேவைப்படுது. பிறகு அந்த வீடு பழசாகிறதுக்கு 100 வருஷம் ஆகுது. இப்போ குழந்தைங்களாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்து போக வேண்டும். यह लड़ाई जो अब लगती है वह फिर 5000 वर्ष के बाद लगेगी. இப்போ ஏற்படக்கூடிய இந்த யுத்தம் பிறகு மீண்டும் 5000 வருடத்திற்கு பிறகு ஏற்படும். இந்த எல்லா விஷயங்களையும் வயோதிகர்கள், அதாவது வயதான மாதாக்கள் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது இப்ப நடக்கிறது திரும்பவும் நடக்கும் 5000 வருஷம் கழிச்சு. இதை புரிஞ்சிக்க முடியாதவங்கலாம் யாரு? வயசானவங்க. நமக்கு புரியுதுன்னா நமக்கு இன்னும் என்ன ஆகலைன்னு அர்த்தம்? வயசு ஆகலை. நமக்கு புரியுதா இப்ப நடக்கிறதெல்லாம் 5000 வருஷம் கழிச்சு நடக்கும்னு? என்ன நடந்தாலும் சரி புரிஞ்சிடுச்சுன்னா எப்படி இருப்போம்? இப்ப நடக்கிறதெல்லாம் 5000 வருஷம் கழிச்சு நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சிடுச்சுன்னா எப்படி இருப்போம்? அப்படி இருந்தோம்னா நமக்கெல்லாம்
வயசு இன்னும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மெல்லாம் ஓல்டு கல்லடு கட்டையா. அவங்களுக்கு யாரால இந்த டிராமாவை புரிஞ்சுக்க முடியலையோ அவங்களுக்கு பேர் என்னது? கலடுன்னு அர்த்தம்ன்றார் பாபா. புடியா பூடோ அப்படின்றார். ஈஸியா அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். எதை புரிய வச்சிடலாம்? ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க. ஆனா இப்ப நடக்கிறது திரும்ப நடக்கும். இது ஃபிக்ஸடு, இது நிச்சயிக்கப்பட்டது. இதையும் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு திரும்பி திரும்பி ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி என்ன பண்ணுங்க, புரிய வைங்க. அதையும் சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க ஏத்துக்கலைங்கிறதுக்காக விட்டுறாதீங்க, புரிய வைக்கணும். ஆத்மா பரமாத்மா புரிஞ்சுக்கலாம். எதை புரிஞ்சுக்கிறது தான் சவால். இது டிராமா 5000 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு, இது திரும்பவும் நடக்கும். இதை பொதுவா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா உங்க வேலை என்னது? புரிஞ்சவங்களுக்கு வேலை என்னது? என்னாலெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கே இன்னும் என்ன பண்ணலன்னு அர்த்தம்? புரியலன்னு அர்த்தம். பாபா சொல்றாங்க, யகு பிர் பிராமணியோங்கா காமகே உன்கோங்கோ சம்ஜானா. நீங்க நிமித்தமான டீச்சர் அப்படின்னா உங்க டியூட்டி என்னன்னா புரிஞ்சிக்க மாட்டேன்னு சில பேர் வம்புக்கு நிற்பாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன போச்சுன்னா நீங்க மகாராஜாலாம் ஆக முடியாது. மகாராஜான்னா யாருன்னா கடைசி ஆத்மாவுக்கும் கூட புரிய வச்சு கூட கூட்டிட்டு போகணும். அப்பந்தான் அவங்க என்ன ஆக முடியும். அவங்களுக்கு புரியாது இவங்களுக்கு புரியாதுன்னா போகலாம். பாபா முதல்ல சொல்லிட்டாரு, இங்க என்ன ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது? ராஜ்யம் எல்லாரையும் காப்பாத்திரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேரு மகாராஜா. நான் மட்டும் பிழைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு பேரு வேலைக்காரன். யார் எப்படி போனா எனக்கு என்ன? அதுங்க பொதுவாக வேலைக்காரங்க அப்படித்தானே நினைப்பாங்க. இந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா கப்பல் மூழ்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் காப்பாற்றுவார். ஒரு ஆள் இருந்தா கூட அவர் தப்பிச்சு போகணும்னு என்ன பண்ண மாட்டாரு, நினைக்க மாட்டார். தான் செத்தாலும் பரவாயில்லை, கடைசியா இன்னொரு 2 பேரை போட்ல எப்படியாவது என்ன பண்ணிடணும். அவனுக்கு பேர் தான் என்னது? கேப்டன். பாபா சொல்றார், கேப்டன்னா யாரு? ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கணும், ஒவ்வொருத்தரையும் தகுதியாக்கணும். எந்த விஷயத்தை பத்தி பாபா சொல்றார்? டிராமா. இது 5000 வருஷம் கழிச்சு நடக்கும். அவங்க பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது போதும்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க அப்படின்றார் பாபா. நீங்க நிமித்த சகோதரி அப்படின்னா நான் தான் நிமித்த சகோதரி இல்லையேன்னு பேசக்கூடாது. இங்க நம்ம யாருதான்? பிராமணி தான். பாபா சொல்றார், பிற பிராமணியோங்கா காமகே உன்கோங்கோ சம்ஜானா. பிராமணியுடைய வேலை என்னது? அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? புரிய வைக்கணும் அப்படின்றார். उनके लिए तो एक अक्षर ही काफी है, अपने को आत्मा समझ बाप को याद करो. ஒரு ரகசியம் தெரியுமா? இப்போ இதை சொல்லிட்டு திரும்பியும் சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு வார்த்தையே போதும். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு யாரை நினைச்சா போதும்? பாபாவை நினைச்சா போதும். அவங்களுக்கு ஒரு வார்த்தையே போதும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஆத்மான்ற பாயிண்ட் புரிஞ்சிடுச்சுன்னா, பாபான்ற பாயிண்ட் புரிஞ்சிடுச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எதை ஏத்துப்பாங்க? இந்த டிராமான்னு ஏத்துப்பாங்க. நீங்க வார்த்தையா விளக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாலும் புரிய வச்சுட்டீங்கன்னா போதும். அவங்களுக்கு மற்ற எல்லாமே என்னவாயிடும்? பாபா அதை இன்னொரு வார்த்தையில சொல்லுவாரு, விதைய புரிஞ்சுக்கிட்டா மரத்தை புரிஞ்சுக்க முடியும். ஆனா மேலோட்டமா நான் ஆத்மா, நான் பாபா குழந்தைன்னு சொல்றது வேற. சத்தியமா உள்ளதை உள்ளபடி நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறது வேற. பாபா சொல்றார், ஒரே ஒரு பாயிண்டையாவது நீங்க உருப்படியா புரிய வச்சுட்டீங்கன்னா போதும். அவங்களையும் நீங்க மகாராஜா ஆக்கிடலாம், நீங்களும் என்னவாயிடலாம்? மகாராஜா ஆயிடலாம். எல்லாத்தையும் மேலோட்டமா சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் புரியாது, நமக்கும் இங்க புரியாது. தும் ஆத்மா பரந்தாமி ரகனே வாலிகோ. உட்கார வச்சு புரிய வைக்கணுமாமா. நீங்க ஆத்மா, நீங்க பாபாவை நினைவு செய்யுங்க. நீங்க ஆத்மா பரந்தாமத்துல இருக்கக்கூடியவங்க. சரி, யகா சரீர் லேக்கர் பார்ட் பஜாத்தி ஹோ. பிறகு இங்க வந்து சரீரம் எடுத்து நடிக்கிறீங்க. பாப்புக்கு யாது கரோ, தந்தையை நினைவு செய்யுங்க. ஆத்மா யகா சுக் ஒரு துக்கா பார்ட் பஜாத்தீகே. ஆத்மா இங்கே சுகத்துக்கான கதாபாத்திரத்தையும் துக்கத்துக்கான கதாபாத்திரத்தையும்
நடிக்குது. யார் துக்கப்பட்டாலும் எப்படி பார்க்கணும்? யார் துக்கப்பட்டாலும் எப்படி பார்க்கணும்? நடிக்கிறாங்க. உங்களுக்கே துக்கம் வந்தாலும் பாபா எப்படித்தான் பார்ப்பாரு? நானே ரொம்ப துக்கப்படுறேன், பாபா எப்படி பார்ப்பார்? ஐயோ துக்கப்படுதெல்லாம் இல்லை, இந்த குழந்தை என்ன பண்ணுது? நடிக்குது. முதல்ல டிஸ்டர்ப் ஆகாம இருந்தாதான் உதவியே செய்ய முடியும். ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒரு உதவியும் செய்ய முடியாது. பாபா சொல்றார், சுகம் துக்கம் அப்படின்றது இங்கே கதாபாத்திரம். யாரும் துக்கப்படாமல்லாம் இந்த டிராமா விட்டுட்டு மேல புறப்பட்டுட முடியாது. துக்கத்தை நாமெல்லாம் அனுபவிச்சுட்டோம், அதனாலதான் இங்க வந்து சேர்ந்துட்டோம். நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணியாச்சு? அனுபவிச்சாச்சு. இனி பாபாட்டேருந்து அனுபவிப்போம். உலகத்திட்டேருந்து பட வேண்டியதெல்லாம் என்ன பண்ணாச்சு? பட்டாச்சு. இப்ப பாபாட்ட. பாபா சொல்றார், துக்கம்ங்கிறது பார்ட்டு, அது ஒரு கதாபாத்திரம். ஐயோ நான் துக்கப்பட்டனே, இனி துக்கப்படுத்தினீங்களே அப்படிலாம் இல்லை. என்னை யாரும் துக்கப்படுத்தவும் இல்லை, நான் துக்கப்படவும் இல்லை. ரெண்டுமே என்னது? பார்ட். அது ஒரு பார்ட். துக்கப்படுவது பார்ட், சுகமாக இருப்பது பார்ட். மூல பாத் பாப் சம்ஜாத்தே. சரி இதெல்லாம் விடுங்க, முக்கியமான விஷயமா பாபா புரிய வைக்கிறாங்க. முஜே யாद करो और சுகதாமுக்கோ யாद करो. முக்கியமான விஷயமா பாபா என்ன சொல்றார்? என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் மேலும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியம்ன்றார். பாபாவோட நின்றாதீங்க. சுகதாமத்தை நினைச்சாலே நம்ம எப்படித்தான் இருப்போம்? சுகமா தான் இருப்போம். சுகமா இருக்கீங்களா கேட்குறாங்கல்ல, ரோட்ல ஒருத்தர் பார்க்கும்போது, சுகமா இருக்கீங்களா, சுகமா இருப்பீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம்ல. அது சில ஊர்ல எப்படி கேட்பாங்க? சுகமா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. யாருக்குத்தான் சுகம் இருக்கும்? சுகதாமத்தை நினைக்கணும். முக்கியமான விஷயம், என்னை நினைவு செய்யுங்கள், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் பாவம் அறுபடும், பிறகு சொர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள். இப்பொழுது எவ்வளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அவ்வளவு உங்களுடைய பாவங்கள் அறுபடும். बुढ़ियों बुढ़ियाई तो हिरी हुई है, सत्संगों में जाकर कथा सुनती है, उन्हों को फिर घड़ी घड़ी पाप की याद दिलानी है. வயோதிக மாதாக்கள் விழுந்தவர்களாக இருக்கிறாங்க, சத்சங்கத்துக்கு சென்று கதைகள் கேட்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையின் நினைவு கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல பாடம் நடக்கும் இல்லையா, கதை அங்க கிடையாது, அங்க பாடம் தான். பக்தி மார்க்கத்திலேயோ எண்ணற்ற கதைகளை கேட்டு விட்டீர்கள், ஆனால் அவற்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீச்சி உலகத்தில் இருந்து புது உலகம் போக முடியாது அந்த கதைகளை கேட்பதால். மனிதர்களோ படைப்பாளரான தந்தையையும் படைப்பையும் புரிந்திருக்கவில்லை. எதுவும் எங்களுக்கு தெரியாது தெரியாது யாமறியோம் அப்படின்னு அவங்க பாடிட்டாங்க. முன்பு நீங்களும் கூட ஒன்றும் புரியாதவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பக்தி மார்க்கத்தை நல்ல விதமாக புரிந்து கொண்டீர்கள். வீட்டிலேயே நிறைய மூர்த்திகள் இருக்கிறது. மூர்த்தினா விக்கிரக சிலை இருக்குது, போட்டோ இருக்குது, தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கான சித்திரங்கள். அதே பொருள் தான். कोई कोई पतित लोग भी स्त्री को कहते हैं तुम घर मूर्ति रख बैठ पूजा करो. சில கணவன்மார்கள் கூட தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிட்ட பெண்களிடம் சொல்றாங்க, நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இந்த மூர்த்தியை வைத்து பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாகர் தக்கா காணிக்கும் ஜாத்தியோ, நீ ஏன் வெளியில அங்கேயும் அலைஞ்சு கஷ்டப்படுற, நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. பரந்து உனுகி பாவனா ரகத்தீகே, ஆனா அவங்களுக்கு பாவனை இருக்கிறது. இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, தீர்த்த யாத்திரை செய்வது பக்தி மார்க்கத்தில் நாம் சிரமப்படுவது ஆகும். தீர்த்த யாத்திரை செய்தோம், அதாவது ஊரா சுத்தணும். அப்ப நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம். நீங்க அநேக முறை இந்த 84 ஜென்ம சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருமே யாத்திரை செய்தது இல்லை. அங்கு எந்த கோவில்களும் இருந்ததும் இல்லை. இந்த யாத்திரைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்தில் தான் நிகழ்கிறது. ஞான மார்க்கமே யக சப் குச் ஹோத்தா நஹி, ஞான மார்க்கத்தில் இவை எதுவும் நிகழ்வதே இல்லை. அதற்கு உலகத்துல ஊரா சுத்தினதுக்கு பேரு பக்தி. ஞானம் கொடுக்கக்கூடியவரோ ஒரே ஒருவர் தான், அவரை தவிர்த்து இரண்டாவது வேறு யாருமே கிடையாது.
ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது. சத்கதி தரும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். சிவபாபா கோ கோई ஸ்ரீ ஸ்ரீ நகி ககத்தே, உனக்கோ டைட்டில் கி தர்கார் நகி. சிவபாபாவை யாரும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்வதில்லை. மனிதர்கள் அவங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க ஸ்ரீ ஸ்ரீன்னு. ஆனா சிவபாபாவுக்கு யாரும் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்றதில்லை. அவருக்கு பட்டம் கொடுப்பதற்கான அவசியமே இல்லை. இதெல்லாம் தற்பெருமைக்காக அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். ஸ்ரீ ஸ்ரீன்னு வச்சுக்கிறதெல்லாம் தற்பெருமைக்காக. ஆனா சிவபாபாவுக்கு வெறுமனே சிவபாபான்னு தான் சொல்றாங்க. நீங்க அழைத்ததும் எப்படி அழைத்தீங்க? சிவபாபா, நாங்க பதீத்தமாகிட்டோம், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பக்தி மார்க்கத்தினுடைய சேத்துல கழுத்து வரைக்கும் சிக்கி இருக்கிறீங்க. ஃபன்சுக்கர் பிற சில்லாத்தேகே, நீங்க சிக்கி கொண்டு பிறகு கூச்சலும் இடுகிறீர்கள். விஷய வாசனாக்கே துபன்மே ஏகதம் ஃபன்சு படுத்தேகே. மனிதர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க? விஷய வாசனைகளில், விஷய வாசனை என்கின்ற சேற்றினில் முற்றிலுமாக சிக்கி கிடக்கிறாங்க. விஷய வாசனை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, விஷத்தினுடைய அந்த அனுபவத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க. விஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விஷத்தை நுகரக்கூடிய சேற்றினில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறாங்க. அதைத்தான் பாபா ஆரம்பத்தில் சொல்ற கும்பி பாகம் அப்படின்றார். அது விஷம், விஷம் நிறைந்த குழி. அந்த குழியில அவங்க எப்படி இருக்கிறாங்க? மூழ்கி கிடக்கிறாங்க. நாம சொன்னோம், நாங்க விஷய வாசனையில், அதாவது விஷம் நிறைந்த நுகர்வில் நாங்க மூழ்கி கிடக்கிறோம், எங்களை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு பாடிட்டு இருந்தோம். ஏணிப்படியில இறங்கி இறங்கி நாம மாட்டிக்கொண்டோம். யாருக்குமே இது தெரியல. அப்பொழுதுதான் சொன்னோம், பாபா எங்களை விடுதலை செய்யுங்கள். பாபா கோவி டிராமா அனுசார் ஆனாகி படுத்தார்கள். பாபா கூட டிராமா அனுசாரம் வந்துதான் ஆகணும். பா ககத்தேகே மே, பாபா சொல்றார், நான் பாந்தியாமன் ஹும். நான் பாந்தியாமான்னா என்னது? நான் கட்டுப்பட்டவன். நான் வந்துதான் ஆகும். நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டாலும் சரி, டிராமா அனுசாரம் இந்த கடைசி கட்டத்துல உங்களை கரை சேர்ப்பதற்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன். இன் சப்கோ துபன்சே நிகால்னே, இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேற்றிலிருந்து விடுவிப்பதற்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். இந்த உலகத்திற்கு இப்போ கும்பிபாக நரகம் என்று சொல்லப்படுகிறது. விஷம் நிறைந்த நரகம், கொடூர நரகம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆனா உலகத்துல உள்ள உங்களுக்கு இது சிறிதும் தெரிவதே இல்லை. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நரகம்னு கொஞ்சம் கூட தெரியல. அவங்களுடைய பகட்டு, பந்தா, அலங்காரம், அந்த வசதி எல்லாத்தையும் அவங்க ரொம்ப பெருமையா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போய் பாருங்க. நம்ம பொதுவா இப்ப போறதெல்லாம் கிடையாது. அங்க என்னெல்லாம் அட்டூழியம் உண்டோ எல்லா அட்டூழியமும் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு சந்தோஷம், குஷி. ஆனா பாபா சொல்றாரு, அது கொடூர விஷ நரகம். அங்க எல்லாருக்குள்ளுக்குள்ளேயும் துக்கத்தினுடைய மிகப்பெரிய அசிங்கம் நிறைஞ்சிருக்குது. அதை போட்டு பவுடரை போட்டு லிப்ஸ்டிக்கை போட்டு எவ்வளவு முடியுமோ என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? அலங்காரம் பண்ணி அந்த ட்ரெஸ் என்ன, இந்த ட்ரெஸ் என்ன, அந்த போஸ் என்ன, இந்த போட்டோவுக்கு எத்தனை விதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நரகத்துக்கு போறதுக்கு இவ்வளவு ஏற்பாடா? பாபா சொல்ற, தும் பாப்புக்கோ தேக்கோ நிமந்திரன் கைசா தேத்தேகோ. நீங்க பாபாவை கூட பாருங்க, எங்க அழைப்பு கொடுத்தீங்க? எங்க அழைப்பு கொடுத்தீங்க? நரகத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க. நிமந்திரன் தோ கோயி ஷாதி முராதி ஆதிப்பர் தியா ஜாத்தாகே. அழைப்பு என்பது திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கறாங்க, கர்மாதி வீட்டுக்கும் என்ன பண்றாங்க? அழைப்பு கொடுக்கறாங்க. தும் ககத்தேகோ ஹே பதீத்த பாவன் பாபா, நீங்க சொல்றீங்க ஹே பதீத்த பாவன பாபா, இந்த பதீத்த உலகத்தில், ராவணனுடைய பழைய உலகத்தில் வாருங்கள். ஹம் கலே தக் இஸ்மே ஃபன்சே ஹுயேகே, நாங்க கழுத்து வரைக்கும் இதுல மாட்டிக்கிட்டோம், கழுத்து வரைக்கும் மாட்டிக்கிட்டோம். வெறும் சேரு இல்லை, விஷம் நிறைந்த சேத்துல மூழ்கி கிடக்கிறோம். சிவாயே பாப்புக்கு அவர் தோ கோயி நிக்கால் நேசக்கே, தந்தையை தவிர்த்து வேறு யாராலும் உங்களை காப்பாற்ற வெளியேற்ற முடியாது.
சப்கி ஆத்மா தமோ பிரதான ஹோ கை, எல்லாருடைய ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆகிடுச்சு. அதனால தான் நாம அழைக்கிறதே என்ன சொல்லி அழைச்சோம்? ஆக்கர் பாவன் பனாவோ, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பதீத்த பாவன சீதாராம் அப்படின்னு பாடி கூச்சல் இட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐசே நகி கி வகு பவித்திர ரகத்தேகே எகு துனியாகி பதீத்தகே. சரி, பாடுறவங்க எல்லாம் பவித்திரமா இருக்கிறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. இந்த உலகமே இப்ப பதீத்தமா இருக்குது, ராவண ராஜ்யமா இருக்குது. இஸ்மே இன்மே தும் ஃபன்ஸ் படையோ, இதுல நீங்க மாட்டி கிடக்கின்றீர்கள். பிறகு இந்த அழைப்பு கொடுக்கறீங்க, பாபா வந்து எங்களை கும்பி பாக நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். ஆக தந்தையும் வந்திருக்கிறார். கித்னா துமாரா ஒபீடியன் சர்வெண்டகே, பாபா எவ்வளவு கீழ்ப்படிந்த சேவகனாக உங்களுக்கு இருக்கின்றார். கூப்பிடுறீங்க, நரகத்துக்கு தான் வாங்கன்னு கூப்பிட்டீங்க, விஷத்துல தான் வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அவர் யோசிக்கவே இல்லை, வந்து நின்றுட்டார். எவ்வளவு ஒபீடியன் சர்வெண்டா இருக்கிறார். டிராமாமே அபார துக்கு தும் பச்சோனே தேக்கேகே, டிராமாவுல அபார துக்கத்தை குழந்தைகளாகி நீங்களே கண்டிருக்கிறீர்கள். உலகத்துல இருக்கிறவங்களை விட பெரும் துக்கத்தை பார்த்தது யார் தான்? குழந்தைங்களாகிய நாம் தான். டைம் பாஸ் ஹோத்தா ஜாத்தாகே, நேரம் போயிட்டே இருக்குது. ஏக் செகண்ட் ந மிலே தூசரே சே, ஒரு நொடி போல இன்னொரு நொடி இருப்பது இல்லை. அப் பாப் தும்கோ லக்ஷ்மி நாராயண் ஜெய்சே பனாத்தேகே, இப்போ பாபா குழந்தைங்களாகிய உங்களை லட்சுமி நாராயணன் போல ஆக்குகிறார். பிறகு நீங்க அரை கல்பம் ராஜ்யம் செய்வீங்க. ஸ்மிருதியுமே லாவும், இதையெல்லாம் நினைவுல கொண்டு வாங்க. எதை நினைவுல கொண்டு வரணும்? அரை கல்பம் நான் ராஜ்யம் செய்வேன். பாபா நம்மை இப்போ லட்சுமி நாராயணனாக ஆக்குகிறார். அபி டைம் பகூத் தோடாகே, இப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது. மௌத்து சுரு ஹோ ஜாயேகா தோ மனுஷிய, பாபா சொல்றாங்க மரணம் தொடங்கி விட்டால், மரணம் தொடங்கி துர்மரணங்கள் விநாசத்தினுடைய மரணங்கள் தொடங்கிவிட்டால் மனிதர்கள் குழம்பி போய் இருப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் என்னவெல்லாமோ ஆகிவிடும். கை தோ டக்கா சுலுக்கரபி ஹார்ட் ஃபெல் ஹோ ஜாயேகே, சில பேர் குண்டு சத்தம் கேட்டதுமே செத்து போயிடுறாங்களாமா. அவங்கள சுடணுன்ற அவசியம்லாம் இல்லையாமா. டபார்னு ஒரு சத்தம் கேட்டாலே என்ன பண்ணிடுறாங்க? அவ்வளவு இதயம் எப்படி இருக்குது? ரொம்ப சாஃப்டா இருக்கு. பாபா அதனால தான் என்ன சொல்றாருன்னா, நீங்க கூக்குரல் எல்லாம் கேளுங்கன்றார் அடிக்கடி. மரண ஓலத்தை எல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அங்கங்க குண்டு போடுறதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க. பாபா சொல்றாரு எங்கேயோ இஸ்ரேல நடக்குதாமா. பாபா சொல்ற உங்க காதுல கேட்கணும், டாம் டீம். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். நாம அப்படி இருக்கக்கூடாது, சத்தம் கேட்டா செத்து போயிடுவேன்ற மாதிரி எல்லாம் வீக்கான ஆளா இருக்கக்கூடாது. மறைங்க ஐசே ஜோ பாத்து மத்து போச்சோ, எப்படிலாம் சாவாங்க தெரியுமா? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க கேட்டார். நான் சொல்லவே முடியாது. அவ்வளவு மோசமான நிலைமையில எல்லாம் என்ன பண்ண போறாங்க? சாக போறாங்க. தேக்கோ டேயர் பூட்டி மாத்தாயி ஆயிகே, பாருங்க கணக்கில் அடங்காத, அதாவது எண்ணற்ற பாட்டிமார்கள் வந்திருக்கிறாங்க. பாபா கண்ணுக்கு இன்னைக்கு யாரு தான் தெரிகிறாரு? ஒரே பாட்டிகளா தெரிகிறார். போன ஜென்மத்தில் நாம பாட்டியா இருந்து வாணி கேட்டிருப்போம். அதுல அறவுரையா இருந்து திருப்பி இப்ப அனுப்பி விட்டுருக்காரு போட்டிருக்குது. பாபா சார் இன்னைக்கு யாரு தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க? பாட்டிமார்களா இருக்கிறாங்க. தேக்கோ டேர் பூடி மாத்தாயி ஆயிகே, பிச்சாரி குச்சிபி சமைச்சுனே சக்கே. பாவம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அது முடியலன்னு தான் உட்கார்ந்துருப்பாங்க, உட்காரவே முடியலன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்க இவ்வளோ ஞானம் சொல்றீங்க, அவங்களால ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. எப்படி தீர்த்த ஸ்தானங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள் இல்லையா, ஒருவர் மற்றவரை பார்த்து நானும் வருகிறேன் என்று. அது மாதிரி இங்க நிறைய பேர் என்ன, காசிக்கா போறீங்க, அப்ப எனக்கு ஒரு டிக்கெட் போட்டுரு, எப்படியாவது கடன் உடனே வாங்கி என்ன பண்ணிடுறேன், காசிக்கு போறேன். ராமேஸ்வரமா நானும் வாரேன், நவதிருப்தியா நாமதி வார். நமக்கா ஒரு ஐடியாவும் இருக்காது. யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போனான்னு நம்மளால தாங்காது. நானும் வாரேன். அப்படி நிறைய பேர் மதுபனுக்குமே வந்திருப்போன்றார். மாதாஸ்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அங்க போறாங்களா, நானும் வாரேன். பாவம் புரிஞ்சுக்கல. இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தினுடைய தீர்த்த யாத்திரை என்றாலே அர்த்தம்
கீழே இறங்குவது, தமோ பிரதானம் ஆகுவது. பெரியதிலும் பெரிய யாத்திரை உங்களுடைய இந்த நினைவு யாத்திரையாகும். இதன் மூலம் நீங்க பதீத்த உலகத்திலிருந்து பாவன உலகம் செல்லுகிறீர்கள். ஆகவே इन बच्चियों को कुछ तो शिव बाबा की याद दिलाते रहो. எப்படியோ வயசான மாதாக்கள் ரொம்ப தூரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, எல்லாரும் போறாங்க, நானும் போறோம் அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சமாவது சிவபாபா நினைவை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றார். அவங்களுக்கு நீங்க கதா காலட்சேபம் பண்ணலாம், கதை சொன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ஞானம் சொன்னா பெருசா புரிஞ்சுப்பாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா நீங்க கொஞ்சமாவது சிவபாபா நினைவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வயசானவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும். நமக்கும் என்ன ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, நமக்கு நாமே சொல்லிக்கணும், சிவபாபாவை நினைவு செய், சிவபாபாவை நினைவு செய், சிவபாபாவை நினைவு செய். சிவபாபாக்கா நாம் யாதுகே, சிவபாபாங்கிற பேரு ஞாபகத்துல இருக்குதா, தோடா பகுத் சுந்தீகே தோ சொர்க்கமே ஆஜாயிங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கேட்டா கூட சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. சிவபாபா 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 சொல்லிக்கிட்டே இருங்க. அதுல ஏதோ 1-2 காதுல விழுந்தா கூட அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஃபல் ஜரூர் மில்னாகே, இந்த பலன் அவசியம் கிடைக்கும். மற்றபடி பதவி என்பது படிப்பினால் கிடைக்கிறது, அதில் நிறைய வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி, குறைந்ததிலும் குறைந்த பதவி, இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உண்டு. எப்படி உலகத்தின் அரசாங்கத்துல பிரைம் மினிஸ்டர் எங்க இருக்கிறார், அதே போல எடுபடி வேலைக்காரர் எங்க இருக்கிறார். 2 பேருமே ராஜ்யத்துலதான் இருக்கிறாங்க, ஆனா வரிசை கிரமம் இருக்கிறது இல்லையா. சொர்க்கத்திலும் ராஜதானி இருக்கும், ஆனால் அங்கு பாவ ஆத்மாக்கள், அழுக்கான விகாரிகள் இருக்க மாட்டார்கள். அந்த உலகமே நிர்விகாரி உலகம். நீங்க சொல்வீங்க, நாங்க இந்த லக்ஷ்மி நாராயணனாக அவசியம் ஆகுவோம். तुमको हाथ उठाते देख बूढ़िया आदि भी सब हाथ उठा देगी. நீங்க கை தூக்குறத பார்த்து இந்த பாட்டிமார்கள் எல்லாம் கை தூக்கிடுவாங்க அப்படின்றார். நாங்க லட்சுமி நாராயணன் ஆகும்னு நீங்க கை தூக்குனீங்கன்னா உங்களை பார்த்து உங்க பாட்டிமார்கள் எல்லாம் கூட என்ன பண்ணிடுவாங்க, கை தூக்கிடுவாங்க. சம்ஜித்தி குச் நகிகே, அவங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல, புரியல. फिर भी है मैं करीब निवाज हूं, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலதான். फिर भी बाप के पास आएगी तो स्वर्ग में तो जाएगी, परंतु सब ऐसे तोड़े ही बनेंगे, प्रजा भी बनेंगे. बाप कहते हैं मैं करीब निवाज हूं. அப்போ யாரோ தூக்குறத பார்த்து இன்னொருத்தவங்களும் தூக்குறாங்க, புரியாம தூக்குனாலும் கூட அவங்க கண்டிப்பா எங்க வந்துருவாங்க, சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஆனா எல்லாரும் லட்சுமி நாராயணனா ஆக போறது இல்லை, பிரஜைகளும் ஆகுவாங்க. பாபா கூறுகிறார், நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன். பாபா ஏழைக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தோ பாபா கரிபோங்கோ தேக்கு குஷ் ஹோத்தேகே. அதனால பாபாவுக்கு யாரை பார்த்து ரொம்ப குஷி, பாபாவுக்கு யாரை பார்த்து குஷி, ஏழைகளை பார்த்து குஷி. நாமெல்லாம் ஏழையா? நம்ம பீரோவை திறந்து பார்க்கலாமா? அது எதுவுமே என்னோடது இல்லையே அப்படின்னா நாம யாருதான்? அது என்னோடது, இது என்னோடதுன்னா பாபாவுக்கு நம்மளை பார்த்து குஷியா இருக்காது. என்னுடையது ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கிற ஏழைங்களை பார்த்து பாபாவுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே பாபாவுடையது, பாபாவுடைய சேவைக்கானது. அது நம்ம ட்ரெஸ்ஸா இருந்தா கூட சரி, அது யாருடைய ட்ரெஸ் தான், பாபாவுடைய ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸும் கூட எதுக்காக, சேவைக்காக. இந்த ட்ரெஸ் இருக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லைன்னா ஊர் உலகம் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பாபா சொல்றார், ஏழைகளை பார்த்து பாபாவுக்கு குஷி, புருஷார்த்தியை பார்த்து குஷின்னு கூட சொல்லலை. பாபா யாரை பார்த்து குஷின்றார்? ஏன்னா ஏழையா ஆகிறது பெரிய புருஷார்த்தம். இங்க ஏழை ஆயிட்டீங்கன்னா நீங்க நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் புள்ளி, இது சாதாரணமான விஷயமா, என்னுடையது எதுவுமே இல்லை. ஏழைகளை பார்த்து பாபாவுக்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. பல் கித்தனே भी बड़े थे बड़े साहूकार पदम पतेगे उनसे भी यह ऊंच पद पाएंगे 21 जन्मों के लिए. பாபா குழந்தைங்களே சில பேர் ரொம்ப பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட இருக்கலாம், ஆனால் அவர்களையெல்லாம் காட்டிலும் இவர்கள் உயர்ந்த பதவி 21 ஜென்மத்திற்கு அடைவார்கள். யாரு? ஏழைகள். யஹ்பி அச்சாகே, இதுவும் கூட நல்லதுதான், எதுவும் கூட நல்லதுதான். ஏழையா இருக்கிறது கூட
நல்லதுதான், என்னோடது ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. பூடியா ஜப் ஆத்தி ஹே தோ பாப்புக்கா குஷி ஹோத்தி ஹே. திரும்பவும் பாபா சொல்றார், இந்த பாட்டிமார்கள் எல்லாம் வரும்போது பாபாவுக்கு எப்படி இருக்குதாமா? குஷி. தெரியுமா உண்மை? அவங்க தான் எல்லாரை விட நிறைய சேவா பண்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஏதோ இந்த உதவித்தொகை வரும். அதுல அவங்க போடுற பங்குக்கும் வசதியானவங்க போடுற பங்குக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு மாச கடைசியில கையில ஒண்ணுமே இருக்காது. பாபா சொல்றார், எனக்கு இந்த மாதாக்கள், அதுவும் வயசான மாதாக்களை பார்த்து ரொம்ப குஷி அப்படின்றார் பாபா. திருபி ஸ்ரீ கிருஷ்ணபுரி மேத்தோ ஜாயேகினா, இவங்களும் கண்டிப்பா ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு சென்று விடுவார்கள் இல்லையா? இது ராவணபுரி. யார் நல்ல விதமாக படிப்பார்களோ தோ ஸ்ரீ கிருஷ்ண கோபி கோதுமே ஜுலாயேங்கே, அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனையும் மடியில் தாளாட்டுவார்கள். பிரஜைகள் உள்ளுக்குள் நுழையவே முடியாது, அரண்மனைக்குள்ள நுழையவே முடியாது. சாதாரண பிரஜைகள் அரண்மனைக்குள்ள நுழையவே முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை தூக்கி தொட்டு மடியிலெல்லாம் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய தாசிகள் என்ன பண்ணிக்கலாம், வளர்க்கறதுக்குன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிருஷ்ணனை என்ன பண்ணிப்பாங்க, மடியில தாளாட்டுவாங்க. நமக்கெல்லாம் கேரண்டி என்ன? கேரண்டி நமக்கெல்லாம் என்ன கேரண்டி? கண்டிப்பா அரண்மனைக்குள்ள போயிடலாம். ஏன்னா பலி ஆயிருக்கும்ல, அது சாதாரணமான விஷயமா? எனக்கு ஒன்னும் வேண்டாம், பாபா போதும். அதனால கண்டிப்பா நமக்கு எங்க அனுமதிச்சிட்டு கிடைச்சிடுச்சு. ஆனா படிச்சுட்டோம்னா ராஜா ஆயிடலாம், மகாராஜா ஆயிடலாம். வந்தாச்சு அரண்மனைக்கு சீட்டு விட்டு நீங்க கிருஷ்ணனை மடியில கூட வச்சுட்டு என்ன பண்ணலாம், தாளாட்டலாம். ஆனா கிருஷ்ணன் ஆகணும்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், படிக்கணும். படித்தால் பதவி. பாபா வந்தலே சொல்றாரு இல்லையா, படிச்சாதான் பதவி. வகுத்தோ கவி கற்கே தீதார் கரேகி. பிரஜைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்பமாவது காட்சி பார்ப்பாங்க. காட்சி பார்ப்பாங்கன்னா அரண்மனைக்கு மேல வந்து நின்னா பார்த்துக்கலாம். அவர் ஊர்வலம் போனா என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் பிரஜைகள். பிறகு கூட நின்று டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னா கிடையாது, விளையாடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா. ஜெய்சே போப்பு தீதார் கராத்தேகே கிடுக்கி சே லாக்கும் ஆக்கர் இக்கட்டே ஹோத்தே தர்சன் கரணி. எந்த மாதிரியாம போப்பாண்டவர் வந்து ரோம் நகர்ல பார்த்துருக்கலாம் நீங்க. அவர் வந்து அரண்மனை அந்த சர்ச்சு அல்லது அவர் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல ஜன்னல்ல வந்து, ஜன்னல்னா அந்த பால்கனியில வந்து கை அசைப்பார். அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் அந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிற்பாங்க. டெய்லி இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அந்த போப்பாண்டவரை அந்த கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற மாதிரி பிரஜைகளும் ஸ்ரீ கிருஷ்ணரை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஆனா அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்க மடியில வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தாளாட்டுவாங்க. எவர் பாவந்தோ ஏகி பாப்பகே, சதா தூய்மையோ ஒரே ஒரு தந்தை தான். அவர் வந்து உங்களை தூய்மை ஆக்குகிறார், முழு உலகத்தையும் சதோ பிரதானம் ஆக்குகிறார். அங்கே இந்த 5 பூதங்கள் இருக்காது, அதாவது விகாரங்கள் இருக்காது. 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாக இருக்கும். உங்களுக்கு அடிமையாக அல்லது சேவகனாக இருக்கும். ஒரு பொழுதும் அதிக வெயில் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படாது. 5 தத்துவங்களும் சட்டப்படி நடந்து கொள்ளும். அகால மரணங்கள் நிகழாது. இப்பொழுது நீங்கள் சொர்க்கம் செல்லுகிறீர்கள். ஆகவே நரகத்திலிருந்து புத்தி தொடர்பை நீக்கிவிட வேண்டும். எப்படி புது வீடு கட்டுகிறார்கள் என்றால் பழைய வீட்டிலிருந்து புத்தி விடுபட்டு விடுகிறது, புத்தி புதிய வீட்டிற்கு சென்று விடுகிறது. இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அங்க சாதாரணமா ஒரு சின்ன வீடு கட்டுறாங்க, அங்க பழைய வீட்டை மறந்து புது வீட்டை நினைக்கிறாங்க. இங்க உலகமே மொத்தமா பழசிலிருந்து புதுசா மாறுது. இப்ப புத்தியை பழசிலிருந்து எடுத்துடணும். புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கிறது, பழைய உலகம் விநாசமாக வேண்டும். நீங்க புது உலகத்தை, சொர்க்கத்தை உருவாக்க கூடியவர்கள். நீங்க மிக நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய, மிக நல்ல காரிகர் அப்படின்னா ஒர்க் பண்றவங்க,
பாபா சொல்றார், நீங்க மிக நல்ல காரியங்கள், கொத்தனாருலாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாபா சொல்றார், நீங்க மிக நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள், தங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக, நீ நல்ல கொத்தனார்னே வச்சுப்போமே, நீங்க உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு कितने बड़े अच्छे कारीगर हो, याद की यात्रा से नई दुनिया சொர்க்க बनाते हो. நீங்க எவ்வளவு நல்ல உருவாக்கம் செய்யக்கூடியவர்கள், நினைவு யாத்திரையினால் புது உலகத்தை சொர்க்கத்தை படைத்து விடுகிறீர்கள். தோடாவி யாது கரோ, நீங்க கொஞ்சமாவது நினைவு செய்யுங்க, சொர்க்கத்துக்கு வந்துடலாம் அப்படின்றார். நினைவு செய்யுங்க நினைவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு பாபா என்ன சொல்றாரு, கொஞ்சமாவது நினைவு செய்யுங்க, சொர்க்கத்துக்கு வந்துடலாம். தும் குப்த வேஷமே அப்னா சொர்க்க பனா ரகே ஹோ, நீங்க குப்தமான வேஷத்துல உங்களுடைய சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். புரிஞ்சிருக்கிறீங்க, நாம இந்த சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கத்துல போய் நிவாசம் செய்வோம். அப்பேற்பட்ட எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தயார் பண்ணக்கூடிய தந்தையை மறந்து விட வேண்டாம். கண்டிப்பா அங்க போய் என்ன பண்ணிட போறோம், மறந்துட போறோம். இப்போ நாம மறந்துட வேண்டாம். இப்போ நீங்க சொர்க்கம் செல்வதற்காக படித்து கொண்டு இருக்கிறீர்கள், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ராவணனுடைய ராஜ்யம் முடிந்து போக இருக்கிறது. ஆகவே உள்ளுக்குள் எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். போர் ஏற்படுதுனாலே உலகம் என்ன பண்ணுது, பயப்படுது. பாபா சொல்ற, யாராவது சாகுறாங்க சாக போறாங்கன்னாலே அவங்க கவலைப்படுறாங்க. பாபா சொல், இதெல்லாம் முடிய போது இந்த அழிவை பார்த்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும், குஷி ஏற்பட வேண்டும். எவ்வளவு குஷி ஏற்படணும், அழிவு அப்படின்னா எவ்வளவு குஷி. நாம் இந்த சொர்க்கத்தை அநேக முறை உருவாக்கி இருக்கிறோம், ராஜ்யத்தை எடுத்து பிறகு தொலைத்திருக்கிறோம். இதையும் நினைவு செய்தால் கூட மிக நல்லதுதான். நாம் அநேக முறை சொர்க்கத்தை உருவாக்கி இருக்கிறோம், ராஜ்யத்தை எடுத்திருக்கிறோம், ராஜ்யத்தை தொலைச்சிருக்கிறோம். இதை நினைவு செய்தால் கூட ரொம்ப நல்லது அப்படின்றார். நாம் சொர்க்கத்துக்கு எஜமானராக இருந்தோம், பாபா நம்மை அப்படி ஆக்கி இருந்தார். தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவம் பஸ்பமாகிவிடும். எவ்வளவு சகஜமான ரீதியில் நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பழைய உலக விநாசத்திற்காக எத்தனை பொருட்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இயற்கை சீற்றங்கள் ஒரு புறம், ஏவுகணைகள் ஒரு புறம். இவற்றின் மூலம் முழு உலகமுமே முடிந்து போக வேண்டும். இப்ப பாபா வந்திருக்கிறார் உங்களுக்கு சிரேஷ்டமான பாதை அறிவுரை தருவதற்காக, சிரேஷ்டமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அநேக முறை நீங்கள் ஸ்தாபனை செய்திருக்கிறீர்கள். ஆகவே புத்தியில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக முறை ராஜ்யத்தை எடுத்தேன் தொலைத்தேன், அநேக முறை ராஜ்யத்தை எடுத்திருக்கிறேன், அநேக முறை நான் தொலைச்சிருக்கிறேன், இப்ப மீண்டும் எடுத்து கொண்டு இருக்கிறேன். இது புத்தியில் இருந்து கொண்டே இருந்தால் பாபா இருக்கட்டும், இது உங்களுடைய புத்தியில இருந்துகிட்டே இருக்கட்டும். ஒருவர் மற்றவருக்கும் இந்த விஷயத்தை கூறிக்கொண்டிருங்கள். உலகாய விஷயங்களில் நேரத்தை இழக்க வேண்டாம், உலகாய விஷயங்களில் தனது நேரத்தை தொலைக்க வேண்டாம். தந்தையை நினைவு செய்யுங்கள், சுதர்சன சக்கரதாரி ஆகுங்கள். யகா बच्चों को अच्छी रीति सुनकर फिर बहुत उगारना है, स्मरण करना है. இங்கே குழந்தைகளாகி நீங்க நல்ல விதமாக கேட்டுவிட்டு பிறகு இங்க ஞானத்தை நல்ல விதமா கேட்டுட்டு பிறகு என்ன செய்யணும், உகாரணான்னா அசை போடணும் அப்படின்றார் பாபா. இங்க ஞானம் கேட்டுட்டு பிறகு நீங்க நிறைய அசை போடணும், சிந்தனை செய்யணும். பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், பாபா இன்னைக்கு என்ன சொன்னார். சிவ பாபா மற்றும் ஆஸ்தியை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாபா உள்ளம் கையில் பூந்தோட்டத்தை எடுத்து வந்திருக்கிறார். தூய்மையும் ஆக வேண்டும். தூய்மை ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய நேரிடும். பதவியும் மிகச் சிறியதாக எடுத்துக்கொள்வார்கள். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நல்ல விதமாக தாரணை செய்யுங்கள். பாபா பாதையையோ மிக சகஜமாக கூறுகின்றார். அச்சா நல்லது,
मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणिकान मुख्यमान सारम बाप जो सुनाते हैं उसे अच्छी रीति सुनकर फिर उगारना है। தந்தை கூறுவதை நல்ல விதமாக கேட்டு பிறகு அசை போட வேண்டும். துனியாவி பாத்தோமே அப்னா சமை நகி கவானாகே. உலகாய விஷயங்களில் தன் நேரத்தை தொலைத்து விட வேண்டாம். பாப்பிக்கு யாதுமே ஆங்கே பந்து கர்க்கே நகி பைட்டனாகே. இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் நினைவினில் கண்களை மூடிக்கொண்டு அமர வேண்டாம். श्री कृष्ण की राजधानी में आने के लिए पढ़ाई अच्छी रीति पढ़नी है. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் வருவதற்கு நல்ல விதமாக பாடம் படியுங்கள். வரதான் மன் புத்தி கோ ஜமேலோं से किनारे कर मिलन मेला मनाने वाले ஜமேலா முக்த் பவ. வரதானம், மனம் புத்தியை குழப்பங்களிலிருந்து விலக்கி, மனம் புத்தியை குழப்பங்களிலிருந்து விலக்கி சந்திப்பு திருவிழா கொண்டாடக்கூடிய, சந்திப்பு திருவிழா கொண்டாடக்கூடிய ஜமேலா முக்த் பவ. குழப்பங்களிலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். குழப்பங்களிலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். कई बच्चे सोचते हैं यह जमेला पूरा होगा तो हमारी अवस्था सेवा अच्छी हो जाएगी. நிறைய குழந்தைங்க இப்படி யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா என் ஸ்திதி நல்லா இருக்கும், சேவையும் நல்லாயிடும். பிரச்சனை அல்லது குழப்பம். நிறைய குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களாமா, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா, இந்த குழப்பம் தீர்ந்துடுச்சுன்னா என் ஸ்திதி நல்லா இருக்கும், என் சேவையும் நல்லா இருக்கும். லேக்கின் ஜமேலா பகாடுக்கே சமானகே. ஆனா குழப்பங்கள் என்பது மலை போன்றது. குழப்பங்கள் என்பது மலை போன்றது. பகாடு நகி ஹட்டேகா, மலை நகராது. இந்த மலை, இந்த குழப்பம் போயிடுச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா குழப்பங்கிறது எது மாதிரி? மலை போன்றது. लेकिन जहाँ जमेला हो वहाँ अपने मन बुद्धि को किनारा कर लो. ஆனா எங்கே குழப்பம் இருக்குதோ அங்கே இருந்து தன் மனம் புத்தியை விலக்கி கொள்ளுங்கள். அது அங்கே இருக்கட்டும், நீங்க அந்த பக்கம் உங்க புத்தி என்ன பண்ணாதீங்க, கொண்டு போகாதீங்க. அது அங்க இருக்கட்டும், அது அங்கதான் இருக்கும். அதுவும் எது மாதிரி? மலை மாதிரி. நீங்க தனது மனம் புத்தியை அதிலிருந்து ஒதுக்கி கொள்ளுங்கள். அல்லது உடுத்தி கலாசே ஜமேலே கே பகாடு கே பி ஊப்பர் சலே ஜாவோ. அல்லது பறக்கும் கலையின் மூலமாக குழப்பங்களினுடைய மலைக்கு மேலே பறந்து சென்று விடுங்கள். அது கீழே இருந்துட்டு போட்டோம். குழப்பங்கள் எங்க இருக்கட்டும், கீழே இருந்துட்டு போட்டோம். பறக்கும் கலையின் மூலம் குழப்பங்களின் மலைக்கு மேலே பறந்து சென்று விடுங்கள். அப்பொழுது பகாடுபி சகஜ அனுபவம் ஹோகா. அப்ப மலை கூட சகஜமாக அனுபவம் ஆகும். அப்படின்னா குழப்பம் கூட உங்களுக்கு எப்படி தெரியும்? சகஜமாக அனுபவம். எப்பவுமே நமக்கு அடுத்தவங்க பிரச்சனை எப்படியாத்தான் தெரியும். எப்பவுமே ஒருத்தவங்க எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல அப்படின்னு துடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னா கொஞ்சம் கருணை இல்லாத அண்ணன், சரிப்பா அதுக்கு என்ன, ஏன் இப்ப கத்துற அப்படின்னு கூட சொல்லிவிடுவோம். அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எப்பவுமே என்னதான் சாதாரண. அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஐசியூல வச்சிருக்காங்க, சரி அதனால என்ன, இப்போ பாபா இருக்கார், டிராமா இருக்கார். அதே பிரச்சனை நமக்குன்னு வந்துருச்சுன்னா நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்பவும் பாபா சொல்றார், என்னுடையதுன்னு நினைச்சா அவங்க மலை என்னவாயிட்டே இருக்கும், பெருசாயிட்டே இருக்கும். என்னோடது இல்லை, இது பாபாவோடதுன்னா விஷயம் என்னவாயிடும், சின்னதாயிடும். பாபா சொல்றார், மலை கூட சகஜமாக அனுபவமாகும். எப்போ நீங்க பறக்கும் கலையில பறந்து போனீங்கன்னா. என் சரீரம் அப்படின்னா இதுல இருக்கிற ஒவ்வொன்றுமே எனக்கு பிரச்சனையா தெரியும். இது என் சரீரம் இல்லை, இது பாபாவோட முடிஞ்சு போச்சு. என் உறவுகள் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். இவங்கெல்லாம் பாபா குழந்தைங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாபா சொன்ன பறக்கும் கலையில் சென்றால் மலை கூட சகஜமாக அனுபவமாகும். ஜமேலோங்கி துனியாமே ஜமேலேத்தோ ஆயேங்கே ஹி. குழப்பங்களின் உலகத்தில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். குழப்பங்களினுடைய உலகத்திலே குழப்பங்கள் வரத்தான் செய்யும்.
ஆப் முக்த ரகோ, நீங்க அதுல இருந்து முக்தியாக இருங்க. என்ன இங்கெல்லாம் இப்படி குழப்பமா இருக்குது, அங்கெல்லாம் அப்படி குழப்பமா இருக்கு. இந்த உலகமே குழப்பங்களுக்கான உலகம்தான். இங்கே குழப்பங்கள் வரத்தான் செய்யும். நீங்க அதுல இருந்து விடுபட்டவராக இருங்கள். அப்போது மிலன் மேலா மனா சக்கேங்கே, அப்போ சந்திப்பு திருவிழாவை கொண்டாட முடியும். பாபா மீட் எப்போ வருது? டேட்டு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டேட்டு வந்தாப்புல டிவியில ஆன் பண்ணாப்புல எல்லாம் பாபாவை என்ன பண்ணிட முடியாது, சந்திச்சிட முடியாது. நாம குழப்பத்திலிருந்து முக்தியா இருந்தோம்னா இப்பமே என்னதுதான், பாபா மீட்டு தான். வாணி கேட்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா இப்ப நான் குழப்பம் இல்லாத ஆசாமின்னா எனக்கும் பாபாவுக்கும் மத்தியில என்ன நடந்துட்டு இருக்குது, சந்திப்பு திருவிழா நடக்குது. பாபா சொல்றார், நீங்க குழப்பமான உலகத்துல இருந்தாலும் இந்த குழப்பத்திலிருந்து முக்தியாக இருங்க, அப்போ சந்திப்பு திருவிழா கொண்டாட முடியும். இது என்னோட உலகம் இல்லை. இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, சகஜமான விஷயம். அப்பாவை நினைவு செய்யுங்க, சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க. உங்களை யார் இந்த துக்க உலகத்தை நினைக்க சொன்னது? பாபா சொல்றாரு, நீங்க அப்பாவை நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும், அதுதான் உங்களுக்கு டியூட்டி. பாபா சொல்றாங்க, இந்த குழப்பமான உலகத்துல இந்த முக்தியாயிருங்க, அப்ப சந்திப்பு திருவிழா கொண்டாட முடியும். ஸ்லோகன், இஸ் பேகத் நாடக் மே ஹீரோ பார்ட் பஜானே வாலே ஹி ஹீரோ பார்ட் தாரிகே. ஸ்லோகன், இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவர்கள் தான் ஹீரோ பார்ட் தாரி. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்துல ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவங்க தான் ஹீரோ பார்ட், கதாநாயக கதாபாத்திரம் நடிக்கக்கூடியவங்க தான் ஹீரோ பார்ட் தாரி. ஹீரோ பார்ட் தாரி. ஹீரோன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எப்படி இருப்பாரு, அதை பத்தி ஒரு விளக்கமும் சொல்லலை. சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. ஹீரோ பார்ட் நடிச்சா ஹீரோ பார்ட் தாரி, அப்புறம் வில்லன் பார்ட் நடிச்சா வில்லன் பார்ட் தாரி. இதெல்லாம் ஒரு ஞானமா? காமெடி பார்ட் பண்ணா காமெடி பார்ட் தாரி, அப்படியா? நமக்கு இப்போ ஹீரோ பார்ட்டுன்னா என்னன்னு யோசிக்கணும். இப்போ பொதுவா நமக்கு தெரியும், ஹீரோன்னா அவர் காப்பாற்றுவார் எல்லாரையும், எல்லாருக்கும் நல்லது செய்வாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ரொம்ப பிரைட்டா இருப்பாரு, நிறைய சொல்லலாம். ரொம்ப அட்டென்ஷனா இருப்பார். அவருடைய சின்ன சின்ன அசைவுல கூட அவர் கவனம் கொடுப்பார். அவர் வசனம், அவருடைய ட்ரெஸ் எல்லாத்துலயும் கவனம் இருக்கும், அட்டென்ஷன் இருக்கும். பாபா சொல்றாரு, நாம இன்னைக்கு யோசிப்போம், ஹீரோனா யாரு, நான் ஹீரோ மாதிரி இப்ப நடந்துக்கிறேன்னா, வில்லன் மாதிரி நடந்துக்கிறதுனா என்ன, காமெடினா ஆயிடுறதுனா என்ன, ஏதோ குணச்சித்திர நடிகரா இருக்கிறதுனா என்ன. இப்ப நான் அப்படிலாம் இல்லை, நான் ஹீரோ தானே. இந்த கூட்டத்துல நான் தனியா தெரியற மாதிரி என் ஸ்திதியை உயரமா வச்சிருக்கிறேன்னா, ஹீரோவுக்குன்னு தனியா லென்ஸ் வைப்பாங்க, தனியா லைட் அடிப்பாங்க, தனியா ட்ரெஸ் கொடுப்பாங்க, அவரை தனியா லைன்ல இருந்து தனியாக்கி டான்ஸ் ஆட வைப்பாங்க, அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் மூமெண்ட் சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி நான் இந்த கூட்டத்தில இருந்து ஸ்பெஷலா என்னுடைய பார்வை, பேச்சு, செயல் எல்லோருக்கும் நன்மை செய்யற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் சொல்லல பாபா. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமாவிலன்னு இருக்கிறார். இங்க இருக்கிற 10 பேரை நான் பெஸ்ட் இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய 800 850 கோடியிலையும் நான் என்னவா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். அதுதான் பாபா சொல்றார், எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவர்கள் தான் ஹீரோ பார்ட் தாரி. அவங்கள விட பெற்று, இவங்களை விட பெற்று, இந்த 10 பேரை விட பெற்று அப்படிலாம் இல்லை. மொத்த பிராமண குலம் மட்டும் இல்லை, மொத்த உலகத்திலையுமே நான் பெஸ்டா இருக்கணும், நான் பெஸ்டா இருக்கணும். அதுல கவனம் கொடுத்து யாரு ஆக்ட் பண்றாங்க, செயல்படுறாங்க, அவங்க தான் யாரு, ஹீரோ பார்ட் தாரி. பாபா நீங்க சொல்றாரு, இனிமையான குழந்தைங்களே, பாபா வந்திருக்கிற குழந்தைகளாகிய உங்களை கும்பி பாக நரகத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்காக. குழந்தைகளாகி நீங்க இப்போ பாபாவுக்கு அழைப்பு கொடுத்ததே இதுக்காகத்தான் கொடுத்திருக்கிறீங்க, இந்த நரகத்திலிருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு. குழந்தைங்களாகி நீங்க மிக மிக நல்ல கொத்தனார் இல்ல கட்டட வேலைக்காரங்க, என்ன மாதிரி எப்படி அப்படின்னு கேட்கிறார். நீங்க அந்த மாதிரி காரியம் செய்றீங்க, முழு உலகத்தையுமே என்ன ஆக்கிடுறீங்க, புதுசா ஆக்கிடுறீங்க. அதுக்காக நீங்க ஏதோ செங்கல் சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வரல, என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, நினைவு யாத்திரை. இதன் மூலமாக புதிய உலகத்தை உருவாக்குறீங்க. அங்க கொத்தனார்னா செங்கல் சிமெண்ட் எல்லாம் வேணும், அப்பதான் புது வீடு கட்ட முடியும்.
இப்ப நாமளும் இங்க கொத்தனார் தான். நம்ம கையில என்ன இருக்குது? நினைவு யாத்திரை இருக்கிறது. இதன் மூலம் புது உலகத்தை படைக்கிறோம். பாபா சொல்றார், எனக்கு இந்த புது உலகம் படைக்கக்கூடிய உங்களை பார்த்து மிகுந்த குஷியாகி இருக்கிறது அப்படின்றார் பாபா. நாம் தான் பிறகு சொர்க்கத்திற்கு எஜமானனாகவும் ஆக போகின்றோம். இப்ப நமக்கு முதல்ல குஷி இருக்கணும். நான் யாரு? புது உலக கட்டட வேலைக்காரர். நாம யாரு? புது உலக கட்டட வேலைக்காரர். இந்த குஷி நமக்கு இருக்கணும். நான் புது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன். எது மூலமா? நினைவு யாத்திரை மூலமாக. நாம தான் பிறகு சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகுவோம்.